நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு 8 நாட்களாக ஃபாலில் இருந்த மார்க்கெட் இன்றைக்கி ஒரு க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த எல்லோ ஜோன் சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் ஒரு ரிவர்சல் பேட்டர்னாக இருக்கும், ரிவர்சலுக்கான சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனில் தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 25,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி 25,000 தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 25,332 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் மார்க்கெட் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிப்னாசி லெவல் நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம்னா மார்க்கெட் ட்ரெண்ட் நெகட்டிவில் இருக்குது. இருந்தாலும் எவ்வளோ தூரம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 25,500 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். 25,500 அப்படிங்கிற லெவலும் திரும்பலாம், அப்படி இல்லைன்னா 670 அப்படிங்கிற லெவலும் திரும்பலாம். சரிங்களா? 332 அப்படிங்கிறது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இந்த 300 அப்படிங்கிற லெவலு 300க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 500ல் மார்க்கெட் 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், லோ சப்போர்ட்டாக இருக்கும். 24,750 அப்படிங்கிற லோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 23,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸை பார்த்துக்கோங்க. இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நெஃப்டிலையும் ஓஐ டேட்டாவையும் பார்த்துடலாம், பேங்க் நிஃப்டிலையும் ஓஐ டேட்டா பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் நிற்கிது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக மேலே 51,000 அப்படிங்கிற லெவலை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் டவுன் சைடு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த 51,000 அப்படிங்கிற லெவல், இன்றைக்கி ஹை 51,150 அப்படிங்கிற லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,500 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,500 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 50,372 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 59,676 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிட்டா ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அது 46,000 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ரெண்டுக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 25,000 ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓவராலாக 25,000 நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 50% ரீட்ரேஸ்மெண்ட்டு அந்த லெவலில் ஓவராலாக பில்ட் ஆகிருக்கு. 25,500க்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதுனால 25,500ல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்கு. 25,000 அப்படிங்கிற லெவல்லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்கு. ஓகே, தென் பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் 51,000 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்கு. கால் அண்டு புட்டு ரெண்டு பக்கமுமே. அதை விட்டால் 51,500, அதை விட்டால் 52,000 கீழே வந்துச்சு அப்படின்னா 50,500, 50,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. ஓகே, இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே. மிட் கேப் என்ன சொல்ல வருது, ஃபின் நிஃப்டி என்ன சொல்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இந்த ரேஞ்ச் சேனல் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணோம், ஸ்விங் வந்ததுக்கான லெவல் மார்க்கெட்டு விழுந்திருக்கு பெருசாக.
ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.236 இந்த லெவல் 23,600 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மேலே வரும்போது இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 23,900. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,150 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ தான், நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,150. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,880 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸ். அடுத்தது மிட் கேப்க்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். மிட் கேப்புக்கும் ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா, லோ டு ஹை வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஃபிப்னாசி லெவல் வந்து 12,866 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது இந்த ஜோன். ஓகே, தென் மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா 12,965 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,076 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் 12,741. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,535. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,475 அப்படிங்கிற லெவல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. கொஞ்சம் போனதுனாலும் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இது ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிங் மாரி வச்சுக்கிட்டோன்னா இந்த இடத்துக்கு மேலே வந்து டே கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். 13,000க்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிடும். இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிங் ஆகிடும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு மேலே போயிட்டு ரிவர்சல் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து மிட் கேப்க்கான லெவல்ஸு. இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களே மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எந்தவித கட்டாயமும் கிடையாது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 to 3 மந்த்து 2 to 3 மந்த் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.